ஸ்ரீ சிவகாம சுந்தரி உடனுறை அருள்மிகு ஸ்ரீ காளீஸ்வரர் திருக்கோயில். இந்த திருக்கோயில் 1400 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகும். இந்த திருக்கோயிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தோன்னா, இங்கே இருக்கிற சிவன் சுயம்பு மூர்த்தியாக இருக்காங்க. இரண்டாவதாக பரத்வாஜ முனிவர் வழிபட்டிருக்காரு. அதன் மூலம் அவருக்கு கைலாய பதவியும் கிடைச்சிருக்கு. மூன்றாவதாக பாண்டவர்கள் தங்களுடைய முன்வினை போகிறதுக்காக வியாச முனிவர் இங்கே வழிபாடு பண்ண சொல்லியிருக்காரு. அதன்படி பாண்டவர்களும் இங்கே வந்திருக்காங்க. நான்காவதாக முருகப்பெருமான் சூரனை வதம் செஞ்சார் இல்லையா, அந்த பாவம் போகிறதுக்காக இங்கு ஒரு திருக்குளம் வெட்டியிருக்காரு. வெட்டி அந்த நீரை கொண்டு சிவனுக்கு அபிஷேகம் செஞ்சு பூஜைகள்லாம் பண்ணியிருக்காரு. அதோடு இல்லாமல் இந்த ஊருக்கு கிருஷ்ணபுரி அப்படின்னு அழைக்கப்படுது. அதுக்கு காரணம் என்னென்னா, கிருஷ்ணர் துவாரகாவில் ஆட்சி புரிஞ்சப்ப இந்த ஊருக்கு சிவனை வழிபட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அதனால் இந்த ஊருக்கு கிருஷ்ணபுரி என்றும் அழைக்கிறாங்க. இங்கே இருக்கிற திருக்கோவிலில் வணங்கி வழிபடும் போது மன அமைதி கிடைக்கிறது, பழைய பாவங்கள் அனைத்தும் போகிறது, குடும்பம் செழித்து நன்றாக வளர்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலோட தல வரலாறை பற்றி நாம் இப்போ பார்ப்போம். முன்னொரு காலத்தில் கிராம்பு, ஏலக்காய், மிளகு போன்ற பொருட்களை வியாபாரம் செய்கிற ஒரு செட்டியார் இருந்தார். அவர் கனவுல இவர் மிக சிறந்த சிவபக்தர். இவரது கனவுல சிவபெருமான் இந்த கோவிலை கட்டும்படி சொன்னதாகவும் சொல்லியிருக்காங்க. மேலே என்னென்னா, யாதவ குலத்தை சேர்ந்த